தொழில் விருத்தியா இருக்குது. அப்பா உன்னோட அந்த கணக்கு வா. எவன்டா எதிராளி பகையே ஒருத்தர் இருக்க மாட்டான். உனக்கு தொழில் கருப்பத்தை நான் வளர்த்துறேன். பங்கு பண்ண பயப்படணும். உனக்கு நான் வழங்கால் எடுத்து உங்க அட்டவணையில் வச்சு பெருமைப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு தவறு நடந்து வச்சு அப்படித்தானே? ஒரு தவறு நடந்துருச்சு. இதனால பயப்பட்டு நின்றேன். அது உனக்கு இல்லையப்பா. நீ எம்புள்ள தடை இல்லாம கொண்ட மண்ணில் வைத்தது. புரியுது இல்லையா? அப்போ உனக்கு தடை இல்லை. உனக்கு கருப்பசாமி பேர் வழங்கி தருவேன். உன் தொழில் விருத்தி பண்ணி கொடுப்பேன். கொடுத்தவா கல்யாண பெருமையும் படித்து கொடுப்பேன். கருப்பசாமி உத்தரவான் தப்ப பாதுகாத்துவார். கல்லாடு தொழில் நடத்து. இது 2வது கடைக்கு கல்லாவில் இந்த குடும்பத்தில் வச்சு கையெழுத்து கும்பிடு. நான் எத்தனை அடி பகையாளியை முடிச்சு காட்டுறேன். உனக்கு எந்த ஒரு இடம் இல்லாமல் கருப்பசாமி நான் பாதுகாத்து வருவோம். புறப்படப்பா போ. கருப்பசாமி அப்படியே வேண்டும். வடகிழக்கு போடலப்பா. வடகிழக்குங்கிற போதே நானாத்தான் இருக்கும்போது சொல்லி கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டியாப்பா? எந்திரிச்சு வா. நீ தானப்பா வா. உங்க அட்டுமணி சுத்தி பார்த்தனப்பா. சரி சரி உத்தரம். அப்பா உங்க அட்டுமணி பார்க்கும்போது நான் இருக்கிறேன். தப்பு வராது. உனக்கு களங்கம் நிறைய இருக்கு. உன்னோட மனசு தெரியவே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் நிறைய. நீட்டுக்கிறதுக்கு வழி தெரியும்னு சொல்லி இந்த கடவுளை கையுள்ள காப்பாற்று. சரிதா? இதுக்கு வழி தெரியல. மீண்டும் தாராக யாரு நமக்கு தேடி வந்து நமக்கு மைய சொல்லி தட்டி எழுப்பி உனக்கு நான் வந்து மண்ணை தேடி வந்தப்பா. மண்ணை தேடி வந்து பெருமைப்படுத்தி வந்தேன். புரியுதா? எப்பா வருத்தப்பட்டு நிக்கிறேன், ஏன் கலங்கப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லி இந்த 3 வருஷத்துக்கு முன்னால வந்து தட்டி எழுப்பி இடத்துல தட்டிய அப்புறம் உடம்பு முடியாம படுத்துக்கிறேன். எந்த நான் வாரேன் காப்பாத்தி கரை சேர்த்து கொடுத்தேன் கருப்பஸ். அதே போல என்னை சொல்லி அழைச்சுக்கா நோய் நொடி ஒண்ணு இருக்காது. புரியுதா இல்லையா? கருப்பசாமி மனம் கூற நடத்த நிற்கிறேன். புரியுதா? முதல்ல கொடுத்த வாக்கு உண்டு. 2வது அவர் பெருமையில நான் பொழைச்சேங்கிறது உண்டு. அவருனால நான் வல்லமையா இருந்தோங்கிறது உண்டு. அவரு தான் எனக்கு முதல் கடவுளுன்னே இருந்ததும் உண்டு. யார் இந்த கடவுள்? அவரும் காவல் தெய்வம் அப்படின்னு கணக்கு போடுங்க. வீரபுத்திரன்